நமக்கு நம்ம வழி தெரியணும். நமக்கு வழி தெரிஞ்சா மட்டும்தான் நமக்கு வழி தெரியும். இல்ல வழி ரெண்டும் தானே. நமக்கு வழி தெரியணும்னா வழி தெரியணும். வேறதானே சார்? So my way is why. சார் என்ன சார் இது? என்ன கிண்டல் பண்றீங்க? What excited அதான். So இந்த ஆளு நிறைய ஆளுக்கு தெரியும் நினைக்கிறேன். யார் சார் இது? தெரியலையே. ISRO. Yes. இது ISROவோட இப்போ சேர்மன் மாறி 2025 புது ஆள் வந்து இது வந்து ஃபார்மர் சேர்மன் ISRO ஃபார்மர் சேர்மன் எஸ் சோமநாத். இவருக்கு வந்து லாஸ்ட் இயர் அப்படின்னா 2 வருஷம் முன்னாடி அவரோட ஏஜ் வந்து 61 வயசு. நம்ம கேரளாக்காரர் கொല്ലக்காரர் കൊല്ലത്തിൽ നിന്ന് മലയാളികളാണ്. അപ്പൊ അല്ലാതെ ഇവരുടെ പേര് ഞാൻ മെയിൻ ആക്കുന്നത് ചന്ദ്രയാൻ 3 എല്ലാം വന്ന് ഇവരുതാ വന്ന് അതോടെ ലീഡർഷിപ്പ് എടുത്ത് അത് വിഷയം എല്ലാം പണിത് വരുന്നത് ചെയർമാന്. ഇവർ വന്ന് പഠിച്ചതെല്ലാം കേരള കൊല്ലം TKMC കോളേജിൽ வந்து என்ஜினியரிங் படிச்சாங்க. அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் இன் IAS பெங்களூர் எடுத்தாங்க. PhD IIT மദ്രാസ്. நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு படிச்சிருக்காரு. இஸ் எ ஜெயின் அப்படின்னா நமக்கு ஒரு பெருமையான விஷயம். 1985 விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர்ல வந்து அவரோட வேலையை ஆரம்பிச்சாங்க. 2010 வந்து ப்ராஜெக்ட் டிசைனர் மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் 2014 டெபுட்டி டைரக்டரா மாறிட்டாங்க. 2018 விக்ரம் சாராபாய் இதுல வந்து நம்ம டைரக்டரா மாறிட்டாங்க. ஓகே சோ அண்ட் ISRO சேர்மனா வந்து 2020 பாருங்க அவரோட ஒரு கரியர் growth பாருங்க. ஆக்சுவலி இதனால தான் நான் அர்சிம்குள்ள வந்தேன். அர்சிம்குள்ள நான் வந்ததுக்கு காரணம் இவர்தான். எப்படி தெரியுமா? அது எப்படி இவ்வளவு படிச்சு இவ்வளவு ஒரு ஆசியம் பண்றாருன்னா என்ன அதுதான் சொல்றேன். அப்படின்னா இவர் வந்து எங்கேயும் வந்து இப்போ வந்து அவரோட அந்த ISROட சேர்மன் போஸ்ட் போயிடுச்சு. இப்போ அவர் வந்து அதோட சீனியர் என்ன சொல்வீங்க கோஆர்டினேட்டரா வந்து அவர் வேலை செய்யறாங்க. ஓகே சோ அது வேற ஆள் பாருங்க. தெரியுமா? இந்த ஆள் பாத்துருக்கா? ஜில்சார் யார் சார் இது? டைமண்ட் சார் ஆர்சிஎமோட டைமண்ட் டைமண்ட் சுரேந்திர பட் சார் நம்ம ஆர்சிஎம் டைமண்ட் 1997 வந்து கேபிள் டிவி ஆபரேட்டரா தான் வேலை செய்றாங்க. முன்னாடி நம்ம வேற பார்த்தல சோமசுந்தரத்தை பார்த்தல. இப்போ வந்து இப்போ நீங்க பாருங்க சோமசுந்தரமா ஆர்சிஎமோட டைமண்ட் 2001 வந்து ஆர்சிஎமோட டைரக்டர் வந்தாங்க. 2010 வந்து ஆர்சிஎமோட டைமண்ட் பின்னுக்கு வந்தாங்க. எல்லாரும் இங்க பாருங்க. எஸ் எஸ் ஹலோ ஹலோ போஸ்டர் மேலே கங்காரு மாதிரி இப்படி கங்காரு தமிழ்ல என்ன சொல்லுங்க சார்? வேற எதுவும் சொல்லல. தமிழ் கங்காரு. ஐயோ தமிழ்ல ஃபர்ஸ்ட் டைம் தான் தமிழ் வேர்ட் இல்லாத ஒரு இது அனிமல் தமிழ்ல இல்ல. கங்காரு அப்படியே அப்ப மேபி அவரு கூப்பிட்டு சொல்லுங்க தமிழ்ல. எஸ் ஓகே அப்ப வந்து நம்ம 2010 டைமண்ட் ஆயிட்டு இதான் தெரியுமா? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வேற ப்ரொஃபைல் பார்த்து கொஞ்சம் பேர் நம்ம ஆர்சிஎம் ப்ரொஃபைல் கூட பாருங்க. சிஆர் மூர்த்தி சார் 2007 வந்து ஏர்ஃபோர்ஸ்ல வேலை செய்தாங்க. 2007 வரைக்கும் ஏர்ஃபோர்ஸ்ல வேலை செய்தாங்க. 2007 வந்து ஆர்சிஎம் டைரக்டர்ல ஜாயின் பண்ணாங்க. அண்ட் 2021 ஆர்சிஎமோட சஃபர் பின்னுக்கு வந்துட்டாங்க. ஓகே இது வந்து ஆர்சிஎமோட வேற ப்ரொஃபைல். நெக்ஸ்ட் இந்த ஆள் தெரியுமா? எஸ் யாரு? குமார் சார். ஓகே இது வந்து ஆர்சிஎமோட ஸ்டார் ரூபி. பிஃபோர் 2005 அவருக்கு வந்து ஸ்பெசிபிக் ப்ரொஃபைலே இல்லை. நம்ம சோமநாத்துக்கு எல்லாம் பாருங்க அவர் இவ்வளவு அது படிச்சிருக்காங்க, அங்க வேலை செஞ்சிருக்காங்க, இங்க வேலை செஞ்சிருக்காங்க. ஆனா 2005க்கு முன்னாடி இந்த ஆளு என்ன பண்ணான்னு எந்த ஆளுக்கு கூட தெரியல. அதுதான் அவரோட ப்ரொஃபைல். 2005க்கு வந்து அவர் வந்து ஒரு ஆர்சிஎம் பிசினஸ்ல அவர் ஜாயின் பண்ணாங்க. 2021 வந்து ஆர்சிஎமோட ஸ்டார் ரூபி லெவலுக்கு வந்துச்சு. இந்த ஆளு தெரியுமா? பாருங்க இங்க பார்த்து இந்த ஆளு தான் இந்த ஆளு. அப்ப இது வந்து என்னோட ப்ரொஃபைல் பார்த்து 2004 வந்து ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா என்னோட கரியர் நான் ஸ்டார்ட் பண்ணேன். 2017 துபாய் பேஸ்டு கம்பெனில வந்து என்னோட ஜாப் ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க. 2019 ஆர்சிஎமோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்னா டைரக்ட் என்ட்ரி இல்ல. என்னோட ஃபாதர்-இன்-லாவோட ஐடியில வந்து 2019 வந்து ஆர்சிஎம் குள்ள வந்து and 2021 வந்து ஆர்சிஎமோட ரூபி ஆயிடுச்சு. பாருங்க ஏன்னா படிச்சாலும் இங்க இல்லை.
எஸ் அப்ப நான் வந்து இப்ப நம்மளோட ப்ரொஃபைல் நீங்க பாத்துருக்கேன்ல நான் இப்போ வந்து நான் ஆர்சிஎம்ல ஏன் ஜாயின் பண்ணேங்கிற விஷயம் உங்ககிட்ட சொல்லல அந்த விஷயத்தை நீங்க எல்லாரும் பாருங்க why I am here because the real power is ஆர்சிஎம் பிசினஸ்ல வந்து 18 வருஷம் இருந்தவர் இப்போ வந்து அவருக்கு இப்ப இல்ல அப்படின்னா ஸ்டாரோகியான டைம்ல இருந்து 8 லட்சம் ரூபாய் and above per month அவருக்கு கிடைக்கிறாங்க 18 வருஷம் அப்ப நீங்க எல்லாரும் பார்க்க வேண்டிய விஷயம் மேடம் 18 வருஷத்துக்கு அப்புறம் 8 லட்சம் கிடைக்கல அவருக்கு ஃபர்ஸ்ட் இன்கம் வந்து 500 ரூபாய் தான் அது வந்து 1000 ஆயிடுச்சு 5000 ஆயிடுச்சு 10000 ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து 1 லட்சம் ரூபாய் கிடைச்ச எல்லா மாதமும் கிடைச்ச வருஷம் இருக்கு 2 லட்சம் ரூபாய் கிடைச்ச வருஷம் இருக்கு 3 லட்சம் கிடைச்சிருக்கு அந்த மாதிரி எல்லா வருஷமும் கிடைச்சு 18 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இப்போ இருக்கிற லெவல்ல வந்து அவருக்கு மினிமம் 8 லட்சம் ரூபாய் per month கிடைக்கிற ஒரு இன்கம் லெவல்ல அவர் இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல அவருக்கு வந்து சொந்தமா வண்டர் வேர்ல்ட் ஷாப்பும் வச்சிருக்கு சோ அதுல இருந்து எக்ஸ்ட்ரா இன்கம் அப்படின்னா இன்னும் இந்தியாவில் வந்து ഏറ്റവും அதிகம் வண்டர் வேர்ல்ட் கிட்ட இருந்து இன்கம் வாங்குற ஒரு லீடர் இவர் மட்டும்தான் வேற யாருமே இருக்காது வண்டர் வேர்ல்ட் போடுற ஒன்லி வண்டர் வேர்ல்ட் மட்டும் நடத்தி காசு லட்சக்கணக்கில் ரூபாய் காசு வாங்குற ஆளுங்க இருக்கு ஆனா ஆர்சிஎம் பிசினஸ்ல ஒரு கோர் லீடரா இருந்து வண்டர் வேர்ல்ட்ல இருந்து ഏറ്റവും அதிகம் காசு வாங்குற ஒரே லீடர் நம்ம சுஜித் குமார் சார் மட்டும்தான் அது நம்ம லீடரா இருக்கிறது நமக்கு பெருமையான விஷயம் அடுத்து வந்து இந்த ஆள் சிஆர்எம் சார் பாருங்க 15 வருஷமா ஆர்சிஎம் குள்ள இருக்கு ஆனா இப்போ வந்து சஃபர் பில்ல இருக்காங்க அப்படின்னா இப்போ ஆல்ரெடி இதுக்கு மேல போயிருக்கு ஒரு இன்கம் ஆனா மினிமம் ஓனல் ஆவரேஜ் வந்து 10 லட்சம் ரூபாய் இன்னைக்கு இவருக்கும் 15 வருஷம் ஆர்சிஎம் குள்ள இருந்து வந்ததுக்கு அப்புறம் இருக்கு நம்ம டைமண்ட் சுரேந்திரவட் சார் பாருங்க 10 வருஷம் ஆர்சிஎம் குள்ள இருக்கு மினிமம் அந்த டைம் 25 லட்சம் இப்போ 50 லட்சத்துக்கு மேல போயிடுச்சு அந்த டைம் அப்படின்னா 10 வருஷம் முன்னாடி வந்து அவர் டைமண்ட் பில்டிங் வந்திருந்தாங்க சோ டைமண்ட் ஆனதுக்கு அப்புறம் per month 25 லட்சம் ரூபாய் per month 25 லட்சம் ரூபாய் எல்லா மாதம் அவர் வாங்குறாங்க எப்போ 10 வருஷம் நான் முன்னாடி சொன்ன அதே சோமநாத் சார் 40 வருஷம் ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர்ல இருந்து அவருக்கு கிடைக்கிற இன்கம் 2.5 lakhs இது நான் சொல்றது வந்து நீங்க என்ன பண்ணலாம் இந்த டீடைல்ஸ் எங்க இருந்து கிடைக்கும் தெரியுமா கூகுள்ல இருக்கு நீங்க எல்லாரும் கூகுள்ல போனா இந்த டீடைல்ஸ் கிடைக்கும் இந்த டீடைல்ஸ் இல்ல இந்த டீடைல்ஸ் கிடைக்கும் சோமநாத் நீங்க யோசிச்சு பாருங்க 40 வருஷம் ஸ்பேஸ் ரிசர்ச் இருந்ததுக்கு அப்புறம் கூட அவருக்கு கிடைக்கிற இன்கம் வந்து 2.5 lakhs எப்போ அவர் சேர்மன் ஆனப்போ இப்போ அவர் சேர்மன் இல்ல இப்போ இந்த 2.5 lakhs கிடைக்குமா இப்போ அவரோட இன்கம் வந்து கம்மி ஆயிடுச்சு 2 lakhs மட்டும் தான் அது நமக்கு எங்க கிடைக்கும் கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணா கரெக்ட்டா வந்து அவரோட இன்கம் லெவல் நமக்கு கிடைக்கும் நாளைக்கு வந்து அந்த வேலையை அவர் விட்டா பாதி கிடைக்கும் பென்ஷன் கிடைக்கும் பென்ஷன் கிடைக்குது உங்களுக்கு என்ன இது இருக்கு கேரண்டி இருக்கு 40 வருஷம் ஒர்க் பண்ணிருக்காரு 40 வருஷம் இருந்தாலும் நம்ம இந்த ஸ்பேஸ் ரிசர்ச்ல வந்து சேர்மனுக்கு பென்ஷன் இல்ல தெரியுமா நம்ம நினைக்கிறதா பென்ஷன் இருக்கு ஆனா நம்ம எல்லாரும் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டா and we will get the income if we are alive or not நம்ம சத்ததுக்கு அப்புறம் இந்த இன்கம் வந்துட்டே இருக்கும் நான் ஆர்சிஎம் பிசினஸ் ஜாயின் பண்றதுக்கு ஒரே ஒரு ரீசன் இது மட்டும்தான் எவ்வளவு இன்கம் அதான் சொன்னது எனக்கு வந்து ஆர்சிஎம் ரூபிக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் கிடைக்கும் இல்ல சாரூபிக்கு 8 லட்சம் கிடைக்கும் சஃபேர் இவருக்கு வந்து டைமண்டுக்கு வந்து 10 லட்சம் கிடைக்கும் இது ஒன்றும் எனக்கு தெரியாது ஆனா நான் எனக்கு புரிஞ்ச விஷயம் என்னன்னு கேட்டா இப்போ மேபி வந்து 10 லட்சம் 50 லட்சம் ரூபாய் நான் துபாயில இருந்தாலும் எனக்கு கிடைக்கும் ஐ பிலீவ் தட் ஐ அம் ஸ்மார்ட் நான் ஸ்மார்ட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து யாருமே யாருடைய சர்டிபிகேட் வேண்டாம் ஐ திங்க் தட் நான் வந்து எங்க போனாலும் ஆர்சிஎம்ல இல்ல நான் ஆர்சிஎம்க்கு வெளியே போனாலும் நான் வந்து லட்சக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கும் அந்த திறமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆனா பிரச்சனை என்னன்னு கேட்டா இதுதான் நான் உயிரோடு இருக்கும்போது மட்டும்தான் நான் ஆக்டிவா இருக்கும்போது மட்டும்தான் எனக்கு இந்த இன்கம் கிடைக்கும் நான் வந்து நாளைக்கு இல்லைன்னா யாருமே வந்து எனக்கு இன்கம் கொடுக்க மாட்டேன் ஆனா இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன ஆர்சிஎம் பிசினஸ்ல வந்து நான் உயிரோடு இருந்தாலும் நான் இல்லைன்னாலும் எனக்கு என்னோட ஃபேமிலிக்கு என்னோட குழந்தைக்கு எல்லாம் வந்து இந்த இன்கம் கிடைச்சிட்டே இருக்கும் அதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணோம் சொன்ன மாதிரி உப்பு மிளகு மல்லி இதுதான் யோசிச்சு பாருங்க உலகத்துல வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வேற எங்கேயாவது இருக்குமா சார் எப்போ நான் சொல்ற ஒரு விஷயம் கூட சொல்லிட்டு ஐ வில் ஹேண்ட் ஃபோக்கஸ் இட்ஸ் a very big
presentation. I am not going for that because அது எப்போ வேணாலும் நம்ம பண்ணலாம். நம்ம கோபா சார் பிரசன்டேஷனுக்கு வந்திருக்காங்க. எப்போ நான் சொல்ற விஷயம் தான், எனக்கு வந்து 3 குழந்தைங்க இருக்கு. ஒரு பெரிய பொண்ணு, இரண்டாவது ஒரு பையன், மூணாவது ஆசிரியர். 3 குழந்தைங்க சார். என்னோட 2 குழந்தைகளும் என்ன நாளைக்கு பார்க்கலனாலும், ஏன்னா இந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து சொல்ல முடியாது. என்னோட 2 குழந்தைகள் என்ன பார்க்கலனாலும் என்னோட 3வது குழந்தை கண்டிப்பா. ரெண்டாவது விஷயம், என்னோட 2 குழந்தையோட என்ன பார்த்தா என்னோட 3வது குழந்தை எந்த 2 குழந்தைகளையும் பார்க்கணும். என்னோட குழந்தைகளை என்ன பார்த்தா என்னோட 3வது குழந்தை என்னோட 2 குழந்தையும் பார்க்குவீங்க. என்னோட குழந்தைகளை என்ன பார்க்கலன்னா என்னோட 3வது குழந்தை என்ன பார்க்குவீங்க. புரியுதா? சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்க கிடைக்கும் சார்? நம்ம ஆசிரியர் மட்டும் தான் கிடைக்கும். கரெக்டானே? சோ அப்ப நல்ல கிளாஸ் கொடுத்து